எப்போ அம்பானி ஜியோவுக்கு ரீசார்ஜ் பிளானை ஏற்றுறாரோ அதுக்கு அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா ஏர்டெல் கூட்டத்தோட கூட்டமாக சேர்ந்து ஜியோவோட பிளானை பார்த்து காப்பி அடித்து இவனும் புது ரேட்டு போட ஆரம்பிச்சிருவான். இப்போ நம்ம சிம் கார்டு பார்க்கும்போது மேலே வந்து லோகோ போட்டிருக்கோம், கீழே வந்து பார்த்தீங்கன்னா 64 KB இல்லைன்னா 128 KBன்னு போட்டிருப்பாங்க. என்னடா இது, மெமரி கார்டுக்கு தான் அந்த சைஸ் போடுவாங்க, சிம் கார்டுக்கும் போட்டிருக்காங்க, அப்போ இதுக்குள்ளேயும் மெமரி கார்டு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா உள்ளுக்குள்ளே பார்த்தீங்களா ஒரு சின்னதாக ஒரு கருப்பு கல் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்குது பார்க்குறதுக்கு, கேமராலே அந்தளவுக்கு ஜூம் ஆகலை. அம்பானி அவர் பையனுக்கு கல்யாணத்தை வச்சாரு, பெரிய பெரிய செலிபிரிட்டிலாம் கூப்பிட்டு அதுக்கான மொய்யை நம்மக்கிட்ட இருந்து பிடுங்கிட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா நான் சிம் கார்டு ரீசார்ஜ் ரேட்டை ஏற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லி ஏற்றி விட்டாரு. இதை பார்த்த ஏர்டெலும் பார்த்தீங்கன்னா நானும் ஏற்றுறேன்னு சொல்லிட்டு அவனும் ஏற்றி விட்டான். எனக்குன்னே வருவீங்களாடா, ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா, ஏன்டா அப்படி பட்டறதுலயே வந்து பஞ்சு பண்றீங்க? மற்ற நாள்லாம் பார்த்தீங்கன்னா நான் தான் பெரியவன், அந்த ஏர்டெல் சின்ன பையன், நான் தான் அதிகமாக நெட்டு ஸ்பீடு கொடுப்பேன், 5G என்கிட்ட தான் கிடைக்கும், அந்த ஏர்டெல் கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்பீடே இருக்காது, எது பெருசுன்னு அடிச்சு காட்டுன்னு சொல்லிட்டு ஜியோவும் ஏர்டெலும் மாற்றி மாற்றி சண்டை போட்டு கிடப்பாங்க. ஆனால் எப்போ அம்பானி ஜியோவுக்கு ரீசார்ஜ் பிளானை ஏற்றுறாரோ அதுக்கு அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா ஏர்டெல் கூட்டத்தோட கூட்டமாக சேர்ந்து ஜியோவோட பிளானை பார்த்து காப்பி அடித்து இவனும் புது ரேட்டு போட ஆரம்பிச்சிருவான். என்னதான் ஜியோவை பார்த்து காப்பி அடித்தாலும் நம்ம ஏர்டெல் அண்ணாச்சி பார்த்தீங்கன்னா ஒரு தனித்துவமான ஸ்கேமை நடத்திட்டு வராரு. நான் வந்து 2 வருஷமாக 2 ஜியோ சிம் கார்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதில் ஒரு சிம் கார்டுக்கு தான் எப்பவுமே ரீசார்ஜ் பண்ணேன். இன்னொரு சிம் கார்டு பார்த்தீங்கன்னா சிம் கார்டு வாங்கின ஆரம்பத்தில் ரீசார்ஜ் பண்ணது, அதுக்கப்புறம் ஒரு 10-15 மாதமாக நான் ரீசார்ஜே பண்ணல. ரீசார்ஜ் பண்ணாத அந்த சிம்மை அந்த OTP வர்றது, அதுக்கப்புறம் மெயில் ஐடி, இதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அவ்வளோ மாதமாக ரீசார்ஜ் பண்ணாமல் போட்டிருக்கேன். ஆனால் ஜியோ கம்பெனிக்காரன் பார்த்தீங்கன்னா அந்த சிம்முக்கு வந்து இன்கமிங் கால், அதுக்கப்புறம் மெசேஜ் வர்றது இதெல்லாம் ஸ்டாப் பண்ணல. ஸோ ரீசார்ஜ் பண்ணாமல் அது இன்னும் யூஸில் தான் கிடைக்குது. ஆனால் ஏர்டெல் கம்பெனிக்காரன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ண மாட்டான். நீங்கள் வந்து சிம் கார்டுக்கு ஒரு மாதம் ரீசார்ஜ் பண்ணாமல் விட்டாலும் உங்களுக்கு வந்து இன்கமிங் காலை வந்து கட் பண்ணி விட்ருவான், SMS வரதையும் கட் பண்ணி விட்ருவான். 3 மாதத்துக்கு மேலேயும் அந்த சிம் கார்டுக்கு ரீசார்ஜ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த சிம் கார்டை பிளாக் பண்ணிவிட்டு அந்த நம்பரை வந்து புதுசாக சிம் வாங்குற யாருக்காச்சும் கொடுத்துருவான். ஸோ உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டோட OTP ஏதாச்சும் உங்கள் சிம் கார்டுக்கு வருது, அதாவது அந்த நம்பருக்கு வருது அப்படின்னா அது புதுசாக சிம் கார்டு வாங்கியிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்காமா. என்னடா இது, என்னம்மா இது? அப்போது நீங்கள் 2 ஏர்டெல் சிம் வச்சுருக்கீங்க, ஒன்று வந்து மெயினாக இருக்குது, இன்னொன்று வந்து OTP வர்றதுக்கோ, இல்லை வீட்டில் வந்து பெரியவங்க இருப்பாங்க, அவங்களே ஃபோன் பண்ண மாட்டாங்க, ஸோ ஃபோன் வரதை மட்டும்தான் அட்டன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி யூஸுக்கு நீங்கள் ஏர்டெல் சிம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கும் கண்டிப்பாக நீங்கள் எல்லா மாதமும் அவன் ஏற்றி வச்சுருக்கிற அந்த 250 ரூபா 300 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணி ஆகணும். பண்ணலான்னா அவங்க சிம் கார்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் நம்ம ஏர்டெல் சிம் கஸ்டமர்ஸை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க. எப்படி இதெல்லாம் சொல்கிறேன்னா நானும் அனுபவிச்சிருக்கிறேன். ஆரம்பத்தில் ஒரு ஏர்டெல் சிம் கார்டு வாங்கினேன், அதுக்கப்புறம் ஒரு மாதம் ரீசார்ஜ் பண்ண மாட்டேன், அவனுங்க பார்த்தீங்கன்னா இன்கமிங் கால் OTP எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 3 மாதம் ஆனதுக்கப்புறம் அந்த சிம் கார்டில் நெட்வொர்க்கே காட்டல, நம்பரை பிளாக் பண்ணிட்டு வேறு யாருக்கா கொடுத்தாங்க போல். ஸோ இன்றைக்கி வந்து நம்மக்கிட்ட அப்படிப்பட்ட ஒரு சிம் இருக்குது. ஸோ எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை, என்னடா சிம் கார்டு இவ்வளோன்னு இருக்குது, அதில் வந்து நெட்டு கனெக்ட் ஆகுது, ஃபோன் பேசுகிறோம், அவ்வளோ ட்ரான்சாக்ஷன் நடக்குது, அப்போ இந்த சிம் கார்டுக்குள்ளே என்ன இருக்குது ஏது இருக்குது அப்படின்னு திறந்து பார்க்கணுமே அப்படின்ட்டு சின்ன ஆசை இருந்துச்சு. ஸோ இன்றைக்கான வீடியோவில் இந்த சிம் கார்டை வந்து பிரித்து மேய்ஞ்சி உள்ளே என்ன இருக்குது ஏது இருக்குன்னு அலைசி அரைஞ்சி பார்ப்போம். நம்ம ஏர்டெல், வோடஃபோன், ஜியோன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் கம்பெனி சிம் கார்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்ல, அது எல்லாத்தையும் தயாரிக்கிறது அந்தந்த கம்பெனி கிடையாது. சிம் கார்டை தயாரிக்கிறதுக்குன்னு ஒரு தனி கம்பெனி வச்சுருக்காங்க. ஸோ அந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா சிம் கார்டு இப்படி தான் இருக்கணும்னு டிசைன் பண்ணி அதுக்கு காப்பரேட் வாங்கி வச்சு நிறைய சிம் கார்டு தயாரித்து வச்சுருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட தான் அந்த ஏர்டெல், ஜியோ கம்பெனிக்காரங்க போயிட்டு எங்கள் பேரில், அதாவது எங்கள் முத்திரையில் வந்துட்டு சிம் கார்டு வேணும்னு சொல்லிட்டு கேட்டு வாங்குவாங்க. அதுக்கப்புறம் அந்த கம்பெனிக்குரியதை ஐபிஏக்குள்ளே கனெக்ட் பண்ணி கீழே செட் பண்ணி நமக்கு வந்து விற்றுக்கிட்டு இருக்காங்க. சரி, இப்போ நம்ம சிம் கார்டு பார்க்கும்போது மேலே வந்து லோகோ போட்டிருக்கோம், கீழே வந்து பார்த்தீங்கன்னா 64 KB இல்லைன்னா 128 KBன்னு போட்டிருப்பாங்க. என்னடா இது, மெமரி கார்டுக்கு தான் அந்த சைஸ் போடுவாங்க, சிம் கார்டுக்கும் போட்டிருக்காங்க, அப்போ இதுக்குள்ளேயும் மெமரி கார்டு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், சிம் கார்டுக்குள்ளேயும் அந்த வெளியே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த சைஸ் அளவுக்கு மெமரி கார்டு இருக்கும். அதுதான் வந்துட்டு நம்ம SMS அப்புறம் காண்டாக்ட்லாம் சேவ் பண்ணி வச்சுருப்போம். இதுக்கு முன்னாடி இந்த பட்டன் ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா சிம் கார்டு போடும்போது அதோட சைஸே பெருசாக இருக்கும். ஆனால் எப்போ இந்த டச் ஃபோன் வந்துச்சோ அதுக்கப்புறம் நேனோ சிம் கார்டுன்னு சொல்லிட்டு சிம் கார்டை கட் பண்ணிட்டு சின்னதாக்கிட்டே போகிறாங்க. இப்படி சிம் கார்டை கட் பண்ணும்போது சிம் கார்டு உள்ளே இருக்கிற அந்த சர்க்யூட்டு இல்லை ஒயர் கனெக்ஷன் கட் ஆகாதா, பாதிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இதுக்கான ஆன்சராக நான் இப்போ ப்ராக்டிக்கலாக காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் எந்த கம்பெனி சிம் கார்டு எடுத்துக்கிட்டாலும் அதோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சிப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த சிப்பில் வந்து 6 பிளேட் இருக்கும், அதாவது 6 கனெக்ஷன், இது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இதை வந்து நம்ம ஃபோனில் போடுறோம்ல, ஃபோனில் அந்த சிம் கார்டு போடுற இடத்துல பார்த்தீங்கன்னா 6 கம்பி இருக்கும். ஸோ ஃபோனில் இருக்கிற கம்பியும் இந்த சிம் கார்டில் இருக்கிற அந்த பிளேட்டும் ஜாயிண்ட் ஆகி தான்
நமக்கு வந்து டவர் காட்டுறது, சிம் கார்டு வந்துட்டு ஃபோன் பேசுகிறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே வரும். ஓகே, இந்த 6 பிளேட் சொன்ன பார்த்தியா சிம் கார்டில், அதோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐசி கொடுத்துருப்பானுங்க. அதாவது நம்ம ஃபோனில் எப்படி ப்ராசஸர் இருக்குது, குவால்காம் ப்ராசஸரு, ஸ்னாப் ட்ராகனு, அதே போல் லேப்டாப்பில் கம்ப்யூட்டர்லலாம் AMD இன்டெல் ப்ராசஸர்லாம் இருக்குல்ல, அதே போல் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராசஸர் கொடுத்துருப்பாங்க ஐசி. சரி வாங்க அதையும் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் வெளியில் சொன்ன பார்த்தீங்களா 6 பிளேட் இருக்குன்ட்டு, அது சிம் கார்டில் 6 7 8 கூட இருக்கலாம். பட் ஃபோனில் கனெக்ட் ஆகிறது 6 பின்னில் தான் போயிட்டு கனெக்ட் ஆகும். சரி, இதை இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா உள்ளுக்குள்ளே பார்த்தீங்களா ஒரு சின்னதாக ஒரு கருப்பு கல் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்குது பார்க்குறதுக்கு, கேமராலே அந்தளவுக்கு ஜூம் ஆகலை. ஸோ அதுதான் மைக்ரோ கண்ட்ரோலர். ஸோ இதுக்குள்ளே தான் நான் சொன்ன பார்த்தீங்களா மெமரி கார்டு, அதாவது இந்த சிம் கார்டில் வெளியே 64 KB 128 KB மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்ட்டு. ஸோ அது வந்து இந்த சின்ன கருப்பு டாட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே தான் இருக்கும். அண்ட் இது கூடவே சர்க்யூட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஃபோன் பேசும்போது செக்யூரிட்டிக்காக என்கிரிப்ஷன் டிகிரிப்ஷன் கீன்னு செட் பண்ணி வச்சுருப்பாங்க. இது எல்லாமே அது ஒரு பெரிய பெரிய லேயரு சர்க்யூட் மாதிரி இருக்கும். ஸோ இது ஒட்டு மொத்தமும் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன கருப்பு டாட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே தான் அடங்கியிருக்கு. இந்த சர்க்யூட்டு அந்த மைக்ரோ கண்ட்ரோலர் இருந்து தான் ஒரு 6 7 கனெக்ஷன் வந்துட்டு வெளியில் இருக்க தகடில் போயிட்டு கனெக்ட் ஆகும். அப்போ உள்ளே இருக்கிற அந்த சிப்பு ரொம்ப சின்னது, அதுக்கு கனெக்ஷன் கொடுக்க மட்டும்தான் அந்த 6 கம்பி வருது. அப்போ அந்த 6 கம்பி மட்டும் போதும். மற்றபடி அந்த சிம் கார்டில் வெளியில் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே பிளாஸ்டிக் தான். அது உடச்சி போட்டாலும் ஒன்றும் கிடையாது, அது என்ன சூடு வச்சாலும் ஒன்றும் கிடையாது. பட் இந்த உள்ளே இருக்கிற ஐசிக்கு இதுவும் ஆகக்கூடாது. அதே போல் வெளியில் அந்த கனெக்ஷன் தகடு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு டேமேஜ் ஆகக்கூடாது. இதையெல்லாம் பிளான் பண்ணி தான் இப்போ இவங்க வந்து நேனோ சிம்னு சொல்லிட்டு அந்த தகடை மட்டும் கரெக்டாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி நம்ம டச் ஃபோனெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பார்த்தீங்களா, சிம் கார்டே ரொம்ப குட்டி ஒன்று இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதை விட ரொம்ப ரொம்ப குட்டி ஒன்று சின்னதாக ஐசி கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே மிகப்பெரிய டெக்னாலஜியாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதே போல் அமைப்பு வந்துட்டு ஃபோனோட சிம் கார்டில் மட்டும் கிடையாது, இப்போ ஏடிஎம் கார்டுக்குள்ளே வந்துருச்சு. சிப்பு வச்ச ஏடிஎம் கார்டுன்னு சொல்லிட்டு ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே எதுக்கு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க கேட்டிங்கன்னா, இந்த செக்யூரிட்டி பர்பஸ்க்காக தான். இப்போ வந்துட்டு நிறைய பேர் ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணி பணத்தை அட்டை போடுறாங்க. ஸோ அப்படிலாம் இருக்கக்கூடாது, செக்யூரிட்டி அதிகப்படுத்தணும், இந்த பாஸ்வேர்டு என்கிரிப்ஷன் டிகிரிப்ஷன் அதிகப்படுத்தணும்னு சொல்லிட்டு தான் இப்போ ஏடிஎம் கார்டில் அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சிம் கார்டை வாங்கி நம்ம ஃபோனில் போட்டோம், டவர் நல்லா கிடைக்கிது. அதுக்கப்புறம் அந்த சிம் கார்டு வந்து ஆக்டிவில் இருக்கணுமா டீஆக்டிவில் இருக்கணுமா, அந்த சிம் கார்டு எந்த டவரில் கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு மொத்த இன்ஃபர்மேஷனையும் அந்த நெட்வொர்க் ப்ரொவைடர், அதாவது ஜியோ ஏர்டெல் வோடஃபோன் சொன்னோம்ல, அவனுங்கிட்ட தான் இருக்கும். நம்ம ரீசார்ஜ் பண்ணலாம் அப்படின்னா நம்ம சிம் கார்டை வந்து டெலீட் பண்ணி விட்ருவான், டீஆக்டிவேட் பண்ணி விட்ருவோம். இந்த மாதிரி தான் 3 மாதம் 4 மாதம் நம்ம காசு கட்டாமல் இருந்தோம்னா நம்ம சிம் கார்டோட நம்பரையும் மொத்தமாக டெலீட் பண்ணிவிட்டு அதே ஐடியா வேறு அவனுக்கு போட்டு கொடுத்துருவான். நம்ம என்ன தான் நம்ம சிம் கார்டை பிளாக் பண்ணிட்டாங்களே, கோவத்தில் அது உடச்சி போட்டாலும் பிச்சு போட்டாலும் அது நமக்கு தான் லாஸே தவிர சிம் கார்டு கம்பெனிக்காருக்கு ஒரு லாஸும் கிடையாது. இந்த வீடியோ மூலமாக சிம் கார்டுக்குள்ளே என்ன இருக்குது ஏது இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்.